Hi friends, welcome back to Birla's பார்வை. thumbnailல வந்து பார்த்திருப்பீங்க. அவ்வளோ பெரிய லெக் ரூமோட ஒரு SUV அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அப்படிதான். பயங்கர லக்ஸூரியா இருக்கிற ஒரு SUV. அப்ப இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு லக்ஸுரி செக்மெண்ட்ல தான் வந்து இருக்கணும். அப்படி ஒரு EV SUV தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ நம்ம கூட இன்னைக்கு ஆடியோட Q8 e-tron EV SUV தான் நம்ம கூட இருக்கு. 0 to 100 5.6 செகண்ட்ஸ்ல வந்து அடிக்கும். இதோட டார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 660 Nm வந்து இதோட டார்க். ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 600 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் சொல்றாங்க. ஸோ இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்மளோட ரிவ்யூல இருக்கு. கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணி டிரைவ் பண்ணி வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இப்படி ஒரு லக்ஸூரியன் பிரீமியம் காருக்கு ஒரு பிரீமியமான ஒரு ஸ்மெல் இருக்கிற ஒரு கார் பர்ஃபியூம் அப்படின்னு சொல்லலாம். இன்வால்வ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருக்கிற ஒரு கார் பர்ஃபியூம் தான் வந்து இது. ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில ஃபாரஸ்ட்ல இருக்கிற நிறைய நேச்சுரலான விஷயங்களை ஒரு ஃபிராக்ரன்ஸா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிராக்ரன்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா பிடிக்கும், இல்ல உங்க கார் பெரிய காரு ஃபுல் காரை வந்து இது ஃபில் பண்ணும் அப்படின்னா இந்த ஃபிராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேட் வந்து உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுல இப்படி நீங்க ஹேங் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமா உள்ள இப்படி ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்க எவ்ரிடே காலையில் நீங்க காரை எடுக்கும் போது ஒரு 2 ஸ்ப்ரே வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிராக்ரன்ஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் செட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்டோட டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. யூஸ் ஆகும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஹிக்கிளோட ஸ்பெக் வந்து நம்ம பார்க்கலாம். இதுல மேஜரா வந்து 2 ஸ்பெக்கா வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதான் குவாட்ரோ 50, குவாட்ரோ 55 அப்படின்னு சொல்லி 2 உங்களுக்கு பிரிக்கிறாங்க. இதுல ரெண்டுமே இந்த மோட்டரோட கெப்பாசிட்டியுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி பேட்டரியோட கெப்பாசிட்டியுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ மோட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குவாட்ரோ 50ல வந்து 250 கிலோவாட், இதே இது குவாட்ரோ 55ல 300 கிலோவாட். அப்போ பவர் அப்படின்னு பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 660 Nm வந்து 2 வேரியண்ட்டுக்கும் காமனா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போதும் 2 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து ஒரு 96 கிலோவாட்ல ஒரு பேட்டரி கிடைக்குது. அதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 491 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்படியே குவாட்ரோ 55க்கு உங்களுக்கு 114 கிலோவாட்ல பேட்டரி கிடைக்குது. அதோட ரேஞ்ச் வந்து 582 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரேஞ்சா கொடுக்குறாங்க. அப்போ இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த குவாட்ரோ 55 வீட்டில் சார்ஜ் போடும்போது 11 கிலோவாட் ஏசியில் போட்டிங்கன்னா 9 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். அதே இது 22 கிலோவாட் ஏசியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 4.5 ஹவர்ஸில் ஆகும். இது ஹைவேல நீங்கள் ஒரு DC ஃபாஸ்ட் சார்ஜரில் போடும்போது, அதாவது 170 கிலோவாட் சார்ஜரில் நீங்கள் போடும்போது 30 மினிட்ஸ் 10%லேருந்து 80% உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இந்த பைக்லோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட லென்த் வந்து ஒரு 4.9 மீட்டர்ஸ் இருக்கும். வித் வந்து 1.9 மீட்டர் இருக்கும். ஹைட் வந்து 1.6 மீட்டர்ஸ் இருக்கும். இதோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.9 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இதோட ஸ்போர்ட் பேக் வெர்ஷனும் பார்த்தோம் அப்படின்னாலும் வீல் பேஸ் எல்லாமே வந்து சேம் தான். பட் உங்களுக்கு லுக்கு மட்டும்தான் வந்து ஒரு கூப்பே ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும். இதை விட அதில் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து ஒரு ஏரோடைனமிக் ப்ரொஃபைல் இருக்கிறதுனால உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இதை விட அதில் பெட்டரான ஒரு ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா ஃபேஸ் லிஃப்ட் ஆன வெஹிக்கிள் தான் இப்போ நம்ம கூட இருக்கு. இந்த கிரில் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஸ்லைட்டா ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. கீழே வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹாஃப் த போர்ஷன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு ஃபுல் கிரேல வந்து இருக்கு. நடுவில் ஆடியோட லோகோ இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு மேல சின்னதா ஒரு டிஆர்எல் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது நைட்ல இந்த லோகோவை பயங்கரமா வந்து எடுத்து காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு ஹெட்லைட்டு. இதோட டெக்னாலஜியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் ஸ்டைல்ல இருக்கும். அதாவது ஒரு ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்றாங்க.
இது அடாப்டிவாக வந்து நிறைய விஷயம் அதுவாகவே கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது நம்ம ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வருது அப்படின்னா இது அதுவாகவே டிம் பண்ணிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரோடோட விட்டு வந்து நேரோவாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக நேரோ பண்ணிக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான விசிபிலிட்டி இந்த ஹெட்லைட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனலில் ஒரு ஏர் டேம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது டயரோட கூலிங்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஆர்எல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷேப்பில் இப்படி ஒரு டிஆர்எல் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுவே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டராகவும் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஃப்ரண்டோட லுக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு எஸ்யூவி அப்படிங்கிறதுக்கு ஏத்தாப்புல நல்ல ஒரு ஹை ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பைக்கிலோட சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இந்த பைக்கிலோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.4 crore வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த 1.4 crore இருக்கிற மாதிரி சைட் வியூ பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரெசிவாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. சிம்பிளான ஒரு ஷோல்டர் லைன் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ரூஃப் ரெயிலுமே வந்து மெட்டலில் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுவும் ஃபங்க்ஷனலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஈவியில் 2 சைட்லையுமே உங்களுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து ஒரு பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டோர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இது வந்து டிசி சார்ஜரும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஏசி சார்ஜர் போடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு சார்ஜிங் போர்டு எந்த பக்கம் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக 176 mm வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. பட் இதில் அடாப்டிவாக வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஏர் சஸ்பென்ஷன் வந்து கிடைக்குது. அப்போ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 150 mm இருந்து 215 mm வரைக்கும் வேரி ஆகும். அப்போ அதுவாகவே டிசைட் பண்ணி எப்போ அது வேரி பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. இல்லை அப்படின்னா நீங்களாவே வந்து டிரைவ் மோட ஒரு ஆஃப் ரோட் மோட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஹைவே மோட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா லோ ஆகிட்டு ஒரு மாதிரி பிளான்டடாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 255/50 R20 வந்து கொடுக்குறாங்க. ஸோ R20 அப்படிங்கிறப்போ அதோட சைஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய டயராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைமண்ட் கட் அலாய் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த அலாய் வந்து இந்த ஃபேஸ் லிஃப்டில் ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ரியர்லேயே வந்து உங்களுக்கு டிஸ்க் இருக்குது. 4 வீல் வந்து உங்களுக்கு டிஸ்க் கிடைக்கும். இங்கே நடுவில் ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று இருக்குது. சுற்றி விட்டா பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னா அதுவாகவே என்ன பண்ணுன்னா செல்ஃபாக உங்களுக்கு இந்த லோகோவை பேலன்ஸ் பண்ணுது. அப்போ இந்த லோகோ வந்து அங்கிட்டு இங்கிட்டு சுற்றினா கூட திருப்பியும் அதே பொசிஷனில் வந்து உங்களுக்கு நிற்கும். அப்போ கார் ஓடும் போது கூட உங்களுக்கு அந்த லோகோ வந்து ஓடாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நிற்கிது. அது பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர் ஃபீலாக உங்களுக்கு இருக்கும். பைக்கிலோட ரியர் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். அந்த ஆடியோட லோகோ வந்து இங்கே இருக்கிறது நமக்கு தெரியுது. அது ஒரு ப்ரீமியமான லுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இங்கே விண்ட்ஷீல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிஃபாகர் லைன் இருக்குது. அதே மாதிரி ஒரு வைப்பருமே கொடுக்குறாங்க. ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். டெயில் லேம்ப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லி எல்இடியில் செம்ம பிரைட்டாக வந்து ஒரு டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த தின்னாக இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டரு ஒரு மாதிரி சீக்வன்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். Q8ஓட பேட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஈட்ரான் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து அங்கே எச்சிங் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரியரோட பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே எம்பர்ட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரியர் ஃபாக் லேம்புமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டிஃப்யூஷர் வந்து இந்த ஃபேஸ் லிஃப்டில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. இதோட பூட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ள ஓப்பன் பண்ணோம்னா இது வந்து உங்களுக்கு பவர் டெயில் கேட்டாவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டீப்பாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 620 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த SUV வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். தூக்கணும்னா ஸ்பேர் வீல் வந்து பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரொஃபைலில் ஒரு டயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை ரெகுலராக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இமீடியட்டாக உங்களோட ஒரிஜினல் டயரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்னியை நீங்கள் உள்ளே ரீப்ளேஸ் பண்ணிடணும். மேக்ஸிமம் ஸ்பீடே 50 mph தான் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து டீப்பாக வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா சின்ன சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பில் லைட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பக்கம் ஒரு லீவர் இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அதாவது புல் பண்ணோம் அப்படின்னா அந்த சீட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும். இங்கே நீங்கள் பார்க்க முடியும் உள்ள ஒரு ஹாஃப் வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிருக்கு. அதே மாதிரியே
அந்த பக்கம் இருக்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும். அப்போ நீங்கள் லக்கேஜ் இன்னும் கொஞ்சம் டம்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை உங்களால் ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ உள்ளே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த ஃப்ரண்ட்டோட டேஷே வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு டிஜிட்டல் ஃபீலாக தான் நமக்கு கிடைக்குது. இந்த ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூஸ்வலாக ஆடியில் இருக்கிற அதே ஸ்டேரிங்கோட செட்டப் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மெட்டலோட ஃபினிஷ் அந்த ரேப்பிங்குமே வந்து ஒரு எலிகண்டான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. அதே மாதிரி இங்கே சுவிட்சஸ்க்குரிய இது எல்லாமே வந்து ரோலரோட செலெக்ஷன் இது எல்லாமே வந்து செம்ம சாஃப்டாகவும் ஒரு ப்ரீமியமாகவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த கிளஸ்டர் நம்ம பார்த்தோம்னா 10 இன்ச்சில் ஒரு டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த தீமை வந்து நீங்கள் டிரைவ் மோடுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை ஃபீச்சர்ஸும் டிபிஎம்எஸ்ஸாக இருக்கலாம், இபிஎஸ்ஸாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிலே எம்பர்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 10.1 இன்ச்சில் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் இருக்குது. அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு 8 இன்ச்சில் ஒரு ஏசியோட கண்ட்ரோலுக்குனே தனியாகவே ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு பயங்கர ஒரு ஃபீல் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. இந்த டச் சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னாலுமே செம்ம ஃபீலு. இதில் நான் சொன்ன மாதிரி M&Oவில் இருக்கிற ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 ஸ்பீக்கர்ஸு, 15 சேனல் ஆம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்வூஃபர் இருக்குது. ஆடியோ நம்ம கேட்டோம் அப்படின்னா ஏதோ தியேட்டருக்கும் மேலே ஒரு பயங்கர ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியமில் உட்காந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா கேட்டால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். காரில் இருக்கிற நிறையா விஷயங்களை இங்கே உங்களுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சஸ்பென்ஷனை வேரி பண்ணுறதுக்கு இதிலே செட்டிங்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயே நம்மளால் ரைஸ் பண்ணிக்க முடியும், லோ பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே இருக்குது. டிரைவ் மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இங்கே தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஏசிக்கு வந்தோம் அப்படின்னா இதில் 4 ஜோன் ஏசி கிளைமேட் கண்ட்ரோலில், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலில் உங்களுக்கு இதில் கிடைக்குது. 4 பேசஞ்சருக்கு தனித்தனியாக நீங்கள் வந்து டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், தனித்தனியாக ஏர் ஃப்ளோ வந்து ஸ்பீடு வச்சுக்கலாம். அது எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு ரோலரில் நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு தேவையான ஃபீச்சர். ஏன்னா நீங்கள் கை வச்சதுக்கப்புறமா இங்கே ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணி வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து உங்களால் பண்ண முடியும். இந்த கேமராவோட குவாலிட்டி வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு பட்டன் இருக்குது. டைரெக்டாக கேமரா வந்து உங்களுக்கு ஆன் ஆகுது. இதில் வந்து 3D அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 3Dயோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை இன்னொரு பியூட்டி என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் பைக்கில் வந்து நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் ஃபார்வர்டில் ஸ்லோவாக நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரைவ் பண்ணுறேன். அப்படி நான் ட்ரைவ் பண்ணும்போது வண்டி மூவிங்கில் இருக்கும் போது அந்த மூவிங்கோட அந்த வீலோட ரன்னிங் ஷாட்டே வந்து அதில் தெரியுது. நான் பிரேக் அமுக்குறேன், பிரேக்கிங் லைட் எரியுது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அடாப்டிவில் உங்களுக்கு கைட்லைன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இருந்து தான் ஆகணும். 1.5 கோடி ரூபா கார் அப்படின்னா இது கூட இல்லைன்னா எப்படி. பட் எல்லாமே ரொம்ப மெனக்கெட்டு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்படியே இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா நம்ம டிரைவிங் மோட்ஸு நியூட்ரல் ரிவர்ஸ் டிரைவ் மாற்றுறதுக்கு இங்கே குட்டியாக ஒரு விஷயம் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் கை வைக்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இங்கே ரொம்ப சிம்பிளாக இப்படி ரிவர்ஸ் அப்படின்னா அப்படி தள்ளினீங்கன்னா ரிவர்ஸ், டிரைவ் அப்படி தள்ளினா டிரைவ், நியூட்ரல்னா நியூட்ரல். இங்கே சைடில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. பார்க்கிங்கை ப்ரெஸ் பண்ணால் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துடுது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த விஷயம். பவர் பிரேக் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. அதுக்கு கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல டீப்பாகவே இருக்குது. நாங்கள் நிறைய திங்ஸை கூட இங்கே கொட்டி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக மொபைலை வந்து இப்படி நீங்கள் வெர்டிக்கலாக வைக்க வேண்டியிருக்கு. வச்சிங்கன்னா அந்த பேடில் வந்து வச்சா அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதை கொஞ்சம் அவங்க வந்து ரீதிங்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே ஒரு ஆட்டோ டிமோபிள் IRVM வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஃப்ரேம்லெஸ்ஸாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கிளாசிக்காக இருக்குது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் விசிபிளாக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே எல்லாமே வந்து டச்சில் அப்படி கை வச்சா அப்படி லைட் எரியுது. அதே மாதிரி இங்கேயும் கை வச்சா அங்கேயும் லைட் எரியும். இங்கே வந்து சன்ரூஃப்குரிய பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு சில ஓகே இல்லை ஓவரால் லைட் ஆன் பண்ணுறதுக்கு இது சன்ரூஃப்க்கு. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ பெருசாக பின்னாடி வரைக்கும் போல் இது வந்து பெனராமிக் சன்ரூஃபாக இருந்தால் கூட
ஓரளவுக்கு வந்து 75% கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிளைண்டருக்கு தனியாக ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போது இந்த சன்வைசரை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு டிரைவருக்குமே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு லைட்டுமே வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் போனோம் அப்படின்னாலுமே வந்து ஒரு டோரு ஓப்பன் பண்ணோன்னா மேலே ஒரு லைட் வந்து எரியுது. இந்த லைட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரிச் அண்ட் ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டோட டேஷ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து சாஃப்ட் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ரப்பர் ஃபீலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீமியம்ங்கிறதுக்கு ஏற்றாப்புல நல்ல ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. ஓகே, இங்கே வந்து நடுவில் ஒரு ஸ்பீக்கருமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மெட்டல் ஃபினிஷில் வந்து ஒரு பிளாஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஈட்டானோட பேட்ச்மே வந்து இங்கே ஒரு பியானோ பிளாக்ல அதை கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். இது கீழே வந்தோன்னா ஒரு க்ளோ பாக்ஸு ஓப்பன் பண்ணோன்னா நல்ல டீப்பாக வந்து ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஃபர் டச்சில் வந்து ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பென் வைக்கிறதுக்கு கூட ஒரு ஹோல்டர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து எனக்கு கிடைக்குது. சீட்டு வந்து சூப்பராக என்னை அக்காமடேட் பண்ணுது. ஒரு குஷனாக இருக்குது. ஒரு சோஃபா மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இங்கே லெக் ரூமை மட்டும் நீங்கள் பாருங்கள். என்னோட சீட்டிங் பொசிஷனில் தான் இந்த டிரைவர் சீட் இருக்குது. இவ்வளோ லெக் ரூம் வந்து எனக்கு இருக்குது. ஐ மீன் நீ ஸ்பேஸு. நான் காலை ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா என்னால் நல்லா நீட்டிக்க முடியுது. இப்படி நீட்டிட்டேன் அப்படின்னா என்னோட அண்டத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். யூஸ்வலாக ஈவியில் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இதில் சுத்தமாக இல்லை. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அண்டத்தை ஒரு லெக் ரூம் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது. நல்ல ப்ராடராக ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இப்படி டச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 கப் ஹோல்டர் வந்து கிடைக்குது. வித் நல்ல ஒரு கிரிப்போடையே வந்து இந்த கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு நல்ல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே ஒரு சன் பிளைண்டரும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் ஒரு பவரில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியரோட ஏசி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தனியாக ஒரு பேனலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதில் 4 zone ஏசியை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே டெம்பரேச்சர் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு இங்கே தனியாகவே 2க்கும் இருக்குது. ஏர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2க்குமே தனியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை டச்சிலே வந்து நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஆட்டோ கொடுத்துட்டிங்கன்னா அதுவாகவே ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஏசியை வேணானாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏதோ வீட்டில் சோஃபாவில் உட்காந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்குது. நல்ல ஒரு லெக் ரூமு. ஈவன் ஒரு ஈவி காரில் இந்த அளவுக்கு ஒரு அண்டத்தை சப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2 பேருக்கு சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்குது. 3வது ஒரு ஆள் உட்காந்தா தனியாக ஹெட்ரெஸ்ட்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஏசியோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்திருக்கு. அதனால ஒரு ஆள் இங்கே காலை நீட்டுறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது 2 பேருக்கு சூப்பர் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 8 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஏபிஎஸ், இபிடி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, ஹில் டீசன்ட் கண்ட்ரோலு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, கார்னரிங் ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஃபுல்லி லோடடாக கண்டிப்பாக இந்த காரில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்டீரியர் தீம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 3 தீமில் வந்து நமக்கு வருது. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் தீமில் வந்து இருக்கும். இதிலே பிளாக்கும் இருக்குது, பேஜ் கலரும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நமக்கு எது சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது, ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு இப்படிலாம் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் ட்ரூ தான். பட் இருந்தாலும் இருக்கிற விஷயத்த ரொம்ப எலிகண்ட்டாகவும் ரொம்ப ப்ரீமியமாகவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அக்சசரி பேக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ இன்டீரியரில் ஒரு சில விஷயங்கள், உதாரணத்துக்கு இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஹெட்ரெஸ்ட்டை இப்படி மூவ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நமக்கு பார்க்குற நம்மளோட கார்ஸ்லலாம் வந்து இப்படி மேலே கீழே இருக்கும். பட் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து ஒரு சூப்பர் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில அக்சசரி ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த வண்டியை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
0 to 100 5.6 செகண்ட்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டிரைவ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ரோட் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் ஜஸ்ட் லான்ச் பண்ணுறேன். ஈகோ மோடில் தான் இப்போ வெஹிக்கிள் இருக்குது. ஒரு ஃபுல் த்ராட்டில் வந்து கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படி தூக்குது. அவ்வளோதான், 115 போயிடுச்சு. ஸோ இதோட ஆக்சுவல் ஸ்பெக்கு படி 0 to 100 வந்து 5.7 செகண்ட்ஸில், ஐ மீன் 5.7 செகண்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து உங்களுக்கு அடிக்கும். இப்போ நம்ம இருக்கிறது ஈகோ மோடு தான். பட் ஸ்டில் பவர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து சும்மா வேற லெவலில் பவர் வந்து கொடுக்குது. அந்த 660 Nm வந்து இதோட டார்க்கு. அப்போ அந்த 660 Nm அப்படிங்கிறது ரொம்ப அப்ரப்டா, ரொம்ப எவிடென்ட்டா நம்ம வெஹிக்கிள் ஓட்டும் போது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. சரியான ஒரு பவர் வந்து கொடுக்குது. இன்னொன்று, இது வந்து ஒரு ஈவி வெஹிக்கிள் மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அதுக்கு முக்கியமாக சொல்லணும்னா அந்த மோட்டரோட சவுண்டு வந்து ஒரு மாதிரி வான்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அது உள்ளே கேட்கல, பட் மேபி வெளியில் வந்து கேட்கலாம். அதே மாதிரி கேபினோட இன்சுலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. வெளியில் இருக்கிற வின் நாய்ஸ் எதுவுமே வந்து நமக்கு உள்ளே கேட்கல. பக்கத்தில் இருக்கிற வெஹிக்கிள் போகிற சவுண்டுமே வந்து நமக்கு உள்ளே இல்லை. பட் அந்த ஹார்ன் மட்டும் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் 2 வீலரில் வந்தார். தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் ரோடில் டிரைவ் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்தது சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஏர் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் டைனமிக்காக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ரோட் கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல அதுவாகவே வந்து டியூன் ஆகிக்குது. அப்படி டியூன் ஆகும்போது இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அதுவாகவே ரொம்ப சாஃப்டாக மாற்றிடுது. ஒரு ஹைவேல டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹார்டராக வந்து உங்களுக்கு அது மாற்றிடுது. அப்போது ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஹைவேல சும்மா சூப்பராக வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே வந்து உங்களுக்கு கிடையாது. ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ஸ்லோவாக போகும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி ஹை ஸ்பீடில் நீங்கள் ஹைவேல போகும்போது ஒரு நல்ல ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். பிரேக்கிங் வந்து ஒரு 4 வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பிரேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச இடத்துல அப்படி இப்படி எந்த ஸ்கிட்டுமே இல்லாமல் சூப்பராக வந்து அந்த பிரேக்கிங்கோட கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. ரைட், இப்போ நம்ம ஒரு யூட்டர்ன் அடிக்கலாம். ஸோ இதோட டேர்னிங் ரேடியஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகம்தான். ஸோ உங்களுக்கு ஏரியா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் வண்டியை அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு. ஓகே, ரைட். ஸோ கேபினோட ஸ்பேஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பேசிஸாக வந்து உங்களுக்கு இருக்குது. பின்னாடி நல்ல ஒரு லெக் ரூம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அந்த ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட பட்ஜெட் வந்து ஒரு 1.4 crore அப்படின்னா அந்த ஸ்லாப்ல இன்கேஸ் யாராவது இருக்கும் அப்படின்னா இந்த காரை கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிரைவ் பண்ணி பாருங்கள், வாய்ப்பு கிடைச்சா சும்மா வேறு லெவல் வந்து ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஹோப் இந்த வீடியோ இந்த ஆடி Q8ஓட ஈட்ரான் வேரியண்ட்டோட கம்ப்ளீட் டேட்டா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி வேற ஒரு லக்ஸுரி காரோட ரிவ்யூவோட உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.